அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒட்டு மொத்தமான துன்பங்களும் நீங்கி நல்ல ஒரு வளமான வாழ்க்கையை அமையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்று இரவுக்குள்ளார நான் சொல்கிற ஒரு எளிமையான விஷயத்தை மட்டும் நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கைமேல் பலன் அப்படிங்கிறது நிச்சயம். சரி, இது என்ன அப்படின்னு பார்த்தலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்ச் மாதத்தின் 19ஆம் தேதி, பங்குனி மாதத்தின் 5ஆம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை. வியாழக்கிழமைங்கிறது பொன்னையும் பொருளையும் அள்ளி தருகின்ற குபேரருடைய வழிபாட்டுக்கும் தடையில்லாமல் சுபகாரியங்களை நடத்தி தரக்கூடிய குரு பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்றைக்கி தெலுங்கு வருட பிறப்பு இருக்குது, யுகாதி அப்படின்னு சொல்லுவோம். இது இருக்குது. கூட பார்த்திங்கன்னா இது பங்குனி மாத பிரதமையாக இருக்குது. இன்றைக்கி தொடங்கி ஒரு 9 நாட்கள் நவராத்திரி நாட்களாக கொண்டாடுவோம். இந்த நவராத்திரியை நம்ம வசந்த நவராத்திரி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நவராத்திரி அப்படின்னு சொன்ன உடனேயே நமக்கு ஞாபகம் வர்றது பார்த்திங்கன்னா இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அந்த 9 நாட்கள் தான். அந்த 9 நாட்களில் பார்த்திங்கன்னா பராசக்தியினுடைய 9 விதமான வடிவங்களை போற்றி வழிபாடு செய்வோம். அதுலேயும் பார்த்திங்கன்னா முதல் 3 நாட்கள் துர்க்கைக்கு, அடுத்த 3 நாட்கள் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு, கடைசி 3 நாட்கள் பார்த்திங்கன்னா நம்ம சரஸ்வதி தாயாரை நினச்சி வழிபாடு செய்வோம். அதுதான் பார்த்திங்கன்னா சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை அந்த மாதிரி வருங்க. ஆனால் நிறைய நவராத்திரிகள் இருக்குது. 12 மாதங்களுக்கும் 12 விதமான நவராத்திரி உண்டு அப்படின்னும் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அதில் முக்கியமானதுன்னு பார்க்கும்போது 4 நவராத்திரி. அதன்படி பார்க்கும்போது பங்குனியில் வசந்த காலத்தில் கொண்டாடப்படுவது தான் இந்த வசந்த நவராத்திரி. ஆடி மாதத்தில் கொண்டாடுவோம் இல்லையா, அது பார்த்திங்கன்னா ஆஷாட நவராத்திரி. புரட்டாசி மாதத்தில் நம்ம கொண்டாடுறதுக்கு பேர் சாரதா நவராத்திரி. தை மாதத்தில் கொண்டாடுறதுக்கு பேர் ஷியாமலா நவராத்திரி. இந்த சாரதா நவராத்திரி அப்படிங்கிற புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய நவராத்திரி தான் நம்ம வீட்டில் கொழு வச்சு வழிபாடு செய்கிறது, இது மாதிரிலாம் செய்வோம். அதே அளவுக்கு முக்கியத்துவத்தை இந்த வசந்த நவராத்திரிக்கும் கொடுக்கணும். ஏன்னா வளமான வசந்தமான வாழ்க்கை தரக்கூடியதுன்னு பார்க்கும்போது இந்த வசந்த நவராத்திரி. அதனால் இந்த நாளில் நம்ம அம்பிகையை முறையாக வழிபாடு செய்யும்போது கேட்ட வரங்கள் எல்லாமே கிடைக்கும். இந்த ஆண்டு இந்த வசந்த நவராத்திரி இன்றைக்கி தொடங்குதுங்க. அதாவது இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 19. இந்த நாளில் தொடங்கி 27ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. அதாவது அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வரைக்கும் இருக்குது. அந்த வெள்ளிக்கிழமை நாளில் தான் இது நிறைவாகுது. அற்புதமான ஒரு நிறைவு நாள் அப்படின்னே சொல்லலாம். தொடங்கக்கூடிய நாளும் பார்த்திங்கன்னா குபேரருக்குரிய நாள், நிறைவு பெறும் நாள் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்குரிய வெள்ளிக்கிழமை. அற்புதமாக இந்த நாளை நம்ம பயன்படுத்திக்கணும். இந்த நவராத்திரியினுடைய பேரை லலிதா நவராத்திரி அப்படின்னும் சைத்ர நவராத்திரி அப்படின்னும் சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா 2வதாக கொண்டாடப்படும் மிகப்பெரிய நவராத்திரி அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக நவராத்திரிங்கிறது தீயவற்றையெல்லாம் ஒழித்து நல்லதை நிலைநாட்டக்கூடிய ஒரு நாட்கள் தான். வசந்த நவராத்திரி அப்படிங்கிறது மகிஷாசுர வதத்துக்கு பிறகு வரும் நவராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் அசுரனை வதம் செய்த துர்க்கைக்கு நன்றியுடன் வழிபாடு செய்து சகல சௌபாக்கியங்களையும் பெறுவது தான் இதனுடைய நோக்கம். அதாவது அம்மன் ஒரு வதம் செஞ்சதுக்கு அப்புறமா ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அதாவது ஃபஸ்ட்டு உக்கிரமாக இருப்பாங்க, அதன் பிறகு நினச்சதை சாதிச்சிட்டோன்னு ஒரு சந்தோஷமான மனநிலையில் இருப்பாங்க. அந்த நாட்களில் நம்மளுடைய கோரிக்கையை முன்வைக்கும்போது மகிழ்ச்சியிலேயே அவங்க நமக்கு என்ன வரம் கேட்டாலும் கொடுப்பாங்களாமா. இந்த 9 நாட்களும் நம்ம லலிதாம்பிகையை வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது நல்லது. அம்பிகை பார்த்திங்கன்னா லலிதா பரமேஸ்வரியாக நமக்கு காட்சி கொடுப்பாங்க. இந்த வழிபாடு செய்யும்போது பிறவி பிணிகள் எல்லாமே நீங்கும், கர்ம வினைகள் நீங்கும், வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும், எதிரிகள் எல்லாமே நம்ம விட்டு விலகி போவாங்க, கடன் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி தாராளமான செல்வ வளம் அதிகரிக்கும். மேலும் இது பார்த்திங்கன்னா ஒரு புதிய தொடக்கத்தையும் வளர்ச்சியும் குறிக்கிறதுனால இந்த நாட்களில் நம்ம வழிபாடு செய்யும்போது எடுத்த முயற்சிகள் எல்லாமே வெற்றி கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய அம்மன் படம் எதுவாக இருந்தாலும் சரி, இல்லை காமாட்சி, மீனாட்சி, ஓம் சக்தி அல்லது அம்மன் படம் எது வச்சுருந்தீங்கனாலும் சரி, அந்த படத்தை நீங்கள் தூய்மைப்படுத்திக்கோங்க. மஞ்சள் குங்குமம் இட்டுக்கோங்க. கிடைத்த மலர்களால் அலங்காரம் செஞ்சுக்கோங்க. இன்று தொடங்கி 9 நாட்களும் முடிஞ்ச அளவுக்கு நெய் தீபமாக ஏற்றுவதற்கு முயற்சி பண்ணுங்கள். இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றியாவது தீபம் ஏற்றுங்க.
தனியாக ஒரு மண்ணகல் வச்சுட்டு நீங்கள் தீபம் ஏற்றினாலும் சரிதான். இல்லைன்னா எப்போவுமே விளக்கேற்றுவீங்க இல்லையா, அதையே கூட நீங்கள் அப்படியே தொடர்ந்து 9 நாட்கள் வந்து ஏற்றுவது அப்படிங்கிறது வந்து நல்லது. மேலும் இந்த நாட்களில் நீங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வரியை 9 முறை வந்துட்டு நீங்கள் எழுதுங்க. தினம் 9 முறை வந்து எழுதுங்க. தனியாக ஒரு நோட்டு வச்சுக்கிட்டு அந்த நோட்டில் ஒவ்வொரு பேஜ்லேயும் நீங்கள் 9 முறை எழுதுனீங்கனாலும் சரி, இல்லை பேப்பர் வந்து 9 பேப்பர் தனியாக கட் பண்ணி வச்சு ஸ்டாப்லர் பண்ணி வச்சுக்கிட்டு அதை நோட்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டிங்கனாலும் சரி. இல்லை எழுதுகிற அளவுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க தினமும் பூஜை அறையில் வழிபாடு செய்யும்போது 9 முறை வந்துட்டு நீங்கள் இந்த ஒரு வரியை வந்துட்டு சொல்லலாம். நாங்கள் பூஜையெல்லாம் பண்ணுற அளவுக்கு டைம் இல்லைங்க, சும்மா மட்டும் இதை சொல்லலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லலாம். சரிங்களா? இப்போ குளித்து முடிச்சுட்டு காலையிலையோ இல்லது மாலை நேரத்தில் முகம் கை காலில் கழுவிய பிறகோ இதை வந்துட்டு நீங்கள் சொல்லலாம். இப்போது ஒரு நாள்னு எடுத்துக்கிட்டால், அதாவது இன்றைக்கி தொடங்கிடுச்சு இல்லையா, இன்றைக்கி நைட்டுக்குள்ளார நீங்கள் முகம் கை கால் கழுவிட்டு இப்போ பீரியட்ஸாக இருந்தீங்கன்னா ஹாலில் உட்காந்துட்டு இந்த மந்திரத்தை சொல்லலாம். சுத்தமாக இருந்தீங்கும் போது பூஜை அறையில் உட்காந்துட்டு இதை சொல்லலாம். மொத்தத்தில் இன்றைக்கி தொடங்கி 9 நாட்கள் நீங்கள் இதை சொன்னீங்க அப்படின்னாவே போதும். தாறுமாறான செல்வ வளம் அப்படிங்கிறது வந்து அதிகரிக்கும். ஒருவேளை வீடியோவை நாளைக்கு தான் பார்க்குறீங்க, நாளை நாள்லேருந்து சொல்லலாமான்னு கேட்டிங்கன்னா சொல்லுங்கள். ஏன்னா எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் நம்ம ஒரு 2 நாள் 3 நாள் மிஸ் ஆனாலும் தொடர்ந்து அந்த 27ஆம் தேதி வரைக்கும் சொன்னோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நமக்கு நல்ல பலன் தான் கிடைக்கும். அதனால் கிடைச்சிருக்கக்கூடிய வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கோங்க. இந்த 19ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதிக்குள்ளே எப்போ இந்த வீடியோவை பார்த்தாலும் அன்னைக்கு இருந்து கூட நீங்கள் வந்துட்டு சொல்ல ஆரம்பிக்கலாம். சரி, இதுக்கு தேவையான பொருள் என்ன, எப்படி சொல்லணும், என்ன மந்திரம் சொல்லணும் அப்படின்னு வந்து பார்த்தலாம். என்றைக்குமே ஒரு மந்திரம் சொல்கிறோம் அப்படிங்கும்போது கையில் ஏலக்காயை வச்சுட்டு சொல்கிறது அப்படிங்கிறது வந்து நல்லது. அதனால் ஒரே ஒரு ஏலக்காய் வந்து எடுத்துக்கோங்க. விதைகள் வெளியில் தெரியாத மாதிரி நல்ல ஏலக்காயை வந்து எடுத்துக்கோங்க. உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க, வலது கை கொண்டு மூடிக்கோங்க. வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க, அதாவது நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துட்டு இந்த மந்திரத்தை வந்து சொல்லுங்கள். முதல்ல உங்களுடைய கோரிக்கையை முன்வைங்க. எனக்கு நல்ல ஒரு செல்வ வளம் அதிகரிக்கணும் அப்படின்னு ஆத்மார்த்தமாக வந்து வேண்டிக்கிட்டு இதை வந்துட்டு சொல்லுங்கள். ஓம் லலிதம் ஸ்ரீதரம் லலிதம் பாஸ்கரம் லலிதம் சுதர்சனம். ஓம் லலிதம் ஸ்ரீதரம் லலிதம் பாஸ்கரம் லலிதம் சுதர்சனம். ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம். இந்த மந்திரத்தை நம்ம சாதாரணமான நாட்களில் சொன்னோம்னாலே நமக்கு நல்ல பலன் வந்து கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா லலிதாம்பிகைக்கு உரிய நவராத்திரி நாட்கள். அதனால் இதை வந்துட்டு நீங்கள் சொல்கிறது அப்படிங்கிறது அற்புதமான பலனை வந்து கொடுக்கும். சரி, சொன்ன பிறகு ஏலக்காயை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ முதல் நாள் சொல்லிட்டீங்க இல்லையா, இப்போ இதை கொண்டு போய் பூஜை அறையில் வச்சுருங்க. இல்லைன்னா உங்களுடைய பர்ஸில் கூட வச்சுக்கோங்க. மறுபடியும் அடுத்த நாளும் எடுத்து இதே போல் கையில் வச்சுக்கிட்டு வடக்கு தேசிய பார்த்த மாதிரி உட்காந்துட்டு ஒரு 9 முறை இதை வந்து சொல்லுங்கள். இப்படி 9 நாட்களும் சொல்லி சொல்லி இந்த ஏலக்காய்க்கு நல்லாவே வந்துட்டு நீங்கள் சக்தி உருவேற்றிடுங்க. அதன் பிறகு இந்த ஏலக்காயை நிரந்தரமாக உங்களுடைய பர்ஸில் வந்து வச்சுக்கோங்க. என்னுடைய வாசம் போகிற வரைக்கும் வந்துட்டு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இது வரைக்கும் உங்களுக்கு இருந்த அத்தனை விதமான பண கஷ்டமும் நீங்கி தாறுமாறான பணவரவு அப்படிங்கிறது வந்து அதிகரிக்கும். நல்லாவே வந்துட்டு முன்னேற்றம் தெரியும். நீங்கள் விரதம் இருந்து 9 நாட்களும் வழிபாடு செய்யலினாலும் கூட குறைந்தபட்சம் இந்த ஒரு மந்திரத்தையாவது நீங்கள் 9 நாட்கள் சொல்கிறது அப்படிங்கிறது வந்து நல்லது. இப்போ நடுவில் என்றைக்காவது ஒரு நாள் நாங்கள் அசைவம் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா நாங்கள் சொல்லலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மந்திரங்களை பீரியட்ஸ் டைமில் கூட நம்ம குளிச்சுட்டு சொல்லிடலாம். அசைவம் வந்துட்டு சாப்பிட்டுட்டு சொல்லக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து இப்போ ஞாயிற்றுக்கிழமை வருது அசைவம் சாப்பிடுவீங்க அப்படிங்கும்போது நீங்கள் காலையிலேயே எழுந்ததும் குளிச்சுட்டு இதை சொல்லிடுங்க. அதன் பிறகு வேணால் நீங்கள் அசைவம் சாப்பிட்றதுனா சாப்பிட்டுக்கோங்க. அற்புதமான இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. இரவுக்குள்ளே செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.